பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இனி உன் வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும். மற்றவர்கள் பார்த்து வியக்கும் வண்ணம் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக, நிம்மதியாக, செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள். இன்று முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் படிப்படியாக விடிவு காலம் ஆரம்பிக்கும். உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக சரியாக ஆரம்பிக்கும். உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். இன்று உன் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார். விரைவில் என் வாழ்வில் அதிசயம் நடக்கும், ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக் கொண்டே இருந்தால் போதும். அப்பா, அது எப்படி சரி ஆகும் என்று சரி ஆகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம். உனக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அதை எப்படியும் சரி செய்துவிடும். உன் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும். உனக்கு எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பயம், குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன், விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக் கொண்டே இரு. நிறுத்தாமல் சொல்லிக் கொண்டே இரு. உங்கள் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும் பிரபஞ்சம் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள். ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியில் இருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய். அது முற்றிலும் தவறான எண்ணம். உன் விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டன. கவலை வேண்டாம், எல்லாம் முடிவுறும். நம்பிக்கையோடு செயல்படு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. இனியும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு உதவி செய்யத்தான் நானே உன்னை தேடி வந்துவிட்டேன். நீ திக்கு தெரியாத காற்றில் அலைந்து கொண்டிருக்கும் போது உன் கைப்பிடித்து உன்னை வசந்தம் என்ற பூந்தோட்டத்திற்குள் அழைத்து செல்வேன். எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன், கேள். உன் கண்ணீரை வீண் ஆக்காதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கம் ஆகிறது. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை. அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய். அதுவும் உன்னால் முடிந்த உதவி மட்டும் செய். கடன் வாங்கி யாருக்கும் உதவி செய்யாதே. சந்தோஷமாக வாழ வேண்டிய உன் வாழ்க்கையை ஏன் மற்றவர்களை பார்த்து ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய்? ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதி அளித்துள்ளாய். யாருமில்லை என்று புலம்புகிறாய். அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம்.
அதனால் தான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உன்னிடத்தில் என்ன இல்லை? அறிவா, திறமையா, குணமா? இவை எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது. நீ ஏங்கும் அன்பு யாரிடம்? உன்னை எல்லோர் முன் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்தி உள்ளதற்காக அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க இயலவில்லை. எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன். இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன். உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்க போகிறேன். ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்க போகிறார்கள். அது நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்வில் தொழிலில் சறுக்கல்கள், கஷ்டங்கள் சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றிடைய தகுதியாகி விட்டாய் என்று அர்த்தம். 4 படி ஏறினால் 2 படி சறுக்கும். 4 படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் 2 படி பின்னே வைத்துள்ளாய். அது தோல்வி இல்லை. வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும். ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் கலங்காதே, அஞ்சாதே. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்க போகிறேன். எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்ட போகிறது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது. உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உயரப் போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன். நான் இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போக போகிறாய். பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் உன் கைப்பிடித்து நான் என்றும் நடப்பேன். உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே. அனைத்துமாக உன் சாய் அப்பா இருப்பேன். உனக்கான என் துணை என்றும் உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை வாழ்வாய். உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய். நீ என் அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ என் அருளும் ஆசிர்வாதமுடன் அன்பை பெற்ற என் செல்ல குழந்தை. நீ எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய்.